தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஸ்டாலினின் ஜெர்மனி பயணம். ஐரோப்பாவிற்கு செல்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இது அவர் பயணிக்கப் போகிறார் அப்படின்றது நமக்கு ஒரு வாரம் முன்னதாகவே ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல். அதுக்கு முன்னாடியே அரசல் புரசலாக பேசப்பட்டது. இது மாதிரி ஸ்டாலின் அப்பப்போ வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர் வெளிநாட்டுகளுக்கு பயணம் செய்வது அப்படின்றதை வழக்கமாக வைத்திருக்கிறார். ஒரே நாட்டிற்கு சென்றார் என்றால் அவர் எதற்காக செல்கிறார் என்பது புலப்பட்டுவிடும் என்று நினைத்ததாலோ என்னவோ, ஒவ்வொரு முறை ஒரு ஒரு நாட்டுக்கு போற மாதிரி அது அவருக்கும் ஒரு பிரேக்கா இருக்கும். இங்கேயே அந்த செனட் ஆஃப் ரோட்லயே பார்த்த மூஞ்சிங்கலாம் எத்தன நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இந்த சேகர் பாபு மொகரையே எத்தன நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை மாசு சார் மொகரையே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, ஏதாவது கொஞ்சம் படிச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட அவர் போயிருக்கலாம். ஆனால் என்னன்னா, உடல்நிலை அதற்கு சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் போறாருன்னா, அது நம்ம எதுவுமே நம்ம விமர்சனம் பண்ண போறதில்ல. ஏன்னா, அவர் பூரண நலனுடன் இருக்க வேண்டும். அவருடைய உடல் நலன் என்பது நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பும், நம்மளுடைய வேண்டுதலும் கூட. அதில நம்ம எந்த இடத்துலயும் குறை சொல்ல போறதில்ல, அல்லது விமர்சனம் வைக்க போறதில்ல. இவர்களைப் போல் ஐஸ் பெட்டியில் இருக்கிறார், அவர் பிணமாகத்தான் வருவார், தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அறிவிப்பார்கள் என்றெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியது போலலாம் நம்ம பேச போறதில்ல. அதுபோல் அநாகரீகமாக நம்ம செயல்பட போறதில்ல. ஆனால் இந்த வடிவேலு காமெடியில வரும் தெரியுமா? அந்த மரீனா பீச்சில இருக்கிற குதிரைய திருடிட்டு போயிடுவாப்புல வடிவேலு. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த வயசான கிழவர் சொல்வார், பெரிய ராஜா தேசிங்கு குதிரையில் போகிறாராம் அப்படின்னு. அதே போன ஸ்பீடில் திரும்பி வரா மாதிரி, அது மாதிரி இந்த திராவிட தேசிங்கு இங்கேருந்து கிளம்பி ஜப்பானுக்கு போகிறேன், சிங்கப்பூருக்கு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், அப்புறம் துபாய்க்கு போகிறேன், ஒரு ஒரு ஊருக்கா ஸ்பெயினுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஊருக்கா போய் அங்கே போய் முதலீடுகளை செய்தார். என்ன, இவருடைய குடும்ப முதலீடுகளை செய்திருப்பார். அதை கடந்து அவங்க மனைவியோட அவங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படும் இல்லையா? அதனால் அவர் அங்கே போயிருப்பார். மற்றபடி இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது முதலீடு வந்ததா என்றால், இதுவரையில் இவர்கள் கொண்டு வந்த முதலீடு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 2021 இவர்களுடைய ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து இன்று வரையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க துபாய்க்கு சென்றார். அந்த துபாய்க்கு சென்றபோது ஒரு சர்ச்சை கிளம்பியது. யாருடைய பணத்தில் இவர் செல்கிறார் அப்படின்ற கேள்வி வந்தது. ஏன் யாருடைய பணத்தில் செல்கிறார் என்ற கேள்வி வந்ததுன்னா, இவர் மொத்த குடும்பமே, அதுவும் கருணாநிதி குடும்பம்னா சாதாரண குடும்பமா? மழைக்கு பிறந்தது, மாநாட்டுக்கு பிறந்தது, மாவட்டத்துக்கு பிறந்தது என்று மாவட்டத்துக்கு ஒரு வாரிசு என்றெல்லாம் இவர்கள் ஒரு பறந்து விரிந்த ஒரு ஆக்டோபஸ் குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த கருணாநிதி குடும்பம் அப்படியே கிளம்பி போகுதுன்னா, ஒரு முழு பிளேனையே எடுத்துன்னு போகணும். அப்படி இவர்கள் சென்றார்கள், ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதுக்கு யார் பணம் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற கேள்வி வந்த உடனே, இல்லை நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்ல வராங்க. அது வரைக்கும் மனசு வரல, நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்ல மனசு வரல. இப்படியாக இவர் ஜெர்மனிக்கு பயணிக்க போகிறார். எதற்கு அப்படின்னா, தமிழகத்திற்கு முதலீடுகளை கொண்டு வருவதற்காக செல்ல போகிறார் அப்படின்ற ஒரு கதை. சரியா? இங்கே இருக்கிற பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை, அதாவது பாரிஸ் கார்னருக்கு பக்கத்திலேயே இங்கே அந்த இதே எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நம்ம அந்த ரிப்பன் மாளிகை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பாரிஸ் கார்னர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துல பல நாட்கள் அங்கே தூய்மை பணியாளர்கள் அங்கே போராட்டம் நடத்தினார்கள். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் வெட்கக்கேடு. என்னென்னா, அவருடைய கொளத்தூர் தொகுதிக்கு செல்வதற்காக ரூட்டை மாற்றிட்டு போகிறார், சுற்றிட்டு போகிறார். எதுக்குன்னா, தூய்மை பணியாளர்களை சந்திப்பதில் அவர் முடியாத தயக்கம். ஏன்னா அது தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியான ஒரு முதலமைச்சர், அதாவது பாரிஸ் கார்னர் பக்கத்தில் அங்கே போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வக்கற்ற துப்பில்லாத இந்த ஸ்டாலின் இங்கேருந்து ஜெர்மனிக்கு போய் அப்படியே நொட்ட போகிறாரா? ஒரு கன்றாவையும் கிடையாது. நம்ம செலவில் இவங்க போய் வெளிநாடு பயணம், அவ்வளவுதான். இதற்கு நம்ம தண்டம் எழுதி கொண்டு இருக்கிறோம். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இதனால் ஏதாவது பயன் வரப்போகிறதா என்றால் உண்மை கிடையாது. ஏன்னா இதுவரை சென்றது, நான் ஏற்கனவே சொன்னது போல், இதுவரை சென்றதில் எந்த பயனும் இல்லை. இப்போ இது குறித்து ப்ரெஸ் மீட்டு, நீ எல்லாம் எதுக்கு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணுற? உன்னால் பேச முடியாது, நீ ஒரு பொம்மை. உன்னை அப்படி இப்படியே மேக்கப்லாம் போட்டு செட்டப் பண்ணி கொண்டு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிற்க வச்சு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் நிறுத்திக்க வேண்டியது தானே. இதில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்படின்ட்டு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வரலாறுல இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் மிக தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நீ துபாய் போனியே, என்ன கேட்டின?
நீ ஸ்பெயின் போனியே என்ன கட்டின, ஜப்பான் போனியே என்ன கட்டின, அமெரிக்கா போனியே என்ன கட்டின, சிங்கப்பூர் போனியே என்ன கட்டின, இங்கெல்லாம் போகும்போது கரெக்டாததை நீ இப்போ ஜெர்மனியில் போய் கட்ட போறியா அப்படின்றது கேள்வி. சரியா? இந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கப் போகிறார் என்பதை ஏற்கனவே ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டு அதுக்கு தயாராக ஒரு துண்டு சீட்டு, அந்த கருமத்தை கூட துண்டு சீட்டை பார்த்து படிக்க வேண்டிய ஒரு நிலை தான் ஸ்டாலின் நிலை. பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்ன விமர்சனம் சொல்றாங்க? இல்லை, அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. இவ புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஆள் நிர்வகித்தார் என்றால் இந்த மாநிலம் எப்படி தேரும்? இவர்தான் நம்முடைய முதலமைச்சர். இந்த ஊடகங்கள் வெட்கமில்லாமல் இதையும் ஒளிபரப்புகின்றன. ஸ்டாலினின் அதிரடி பதில்கள். ஏடா அவன் கேட்குறான், சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னா 4 துண்டு சீட்டை அப்படி தள்ளி பார்த்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீ இது ஒரு முதலமைச்சர். இந்த கடைஞ்செடுத்த தத்தியை இதை பார்த்தீங்கன்னாக்கா 50 ஆண்டுகள் நான் இவர்களுடன் நான் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக தந்தி டிவியில் அப்படியே ஹரிஹரன்ட்ட இவங்க துர்கா ஸ்டாலின் உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த தத்தியோட குடும்பம் நடத்தி அதில் 2 குழந்தைங்களை பெற்று அதில் ஒன்று உதவாக்கிற வேற, அதையும் சேர்ந்து முட்டு கொடுத்து அதுக்கும் சேர்த்து முட்டு கொடுத்து எவ்வளவு கஷ்டம். அப்போ என்னுடைய பான் வாயேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு, அந்த சந்தோஷமாக சென்று வாருங்கள் அப்படின்னு நான் வாழ்த்தக்கூடியது யாருக்கு அப்படின்னா இந்த தத்தி ஸ்டாலினுக்கு கிடையாது, துர்கா மேடத்துக்கு தான். உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது மேடம், நீங்கள் போயிட்டு வாங்க, கூட இந்த செட் ப்ராப்பர்ட்டியும் கூட்டுட்டு எப்படி கூட்டு போனீங்களோ அப்படியே கூட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பலாமே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் வேறு எந்த பலனும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு பயணத்திற்கு செல்கிறார் என்கிற பொழுது அங்கே முன்வைக்க வேண்டிய கேள்விகள் எத்தகைய கேள்விகளாக இருக்க வேண்டும்? எதிர்க்கட்சி தலைவர் இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறாருன்னா பொட்டில் அரைஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? ஏங்க, நான் இந்த ஊருக்கு போனேங்க, இந்த ஊருக்கு போன பொழுது இந்த முதலீடுகள் வந்தது, அடுத்து இந்த ஊருக்கு சென்ற பொழுது இந்தந்த முதலீடுகள் வந்தது, அடுத்து இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு சென்று இந்தந்த முதலீடுகள் வந்தது, இங்கெல்லாம் சென்று தமிழக குறித்து நான் தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றி விட்டு வந்தேன் சொல்லணுமா கூடாதா? ஆனால் அது எதுவுமே கிடையாது. இதில் இன்னொரு கூத்து, ஆக்ஸ்ஃபோர்டில் ஈவேராவுடைய படத்தை திறக்க இருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு. இந்த குடும்பம் ஃப்ராடு பித்தலாட்டத்திலேருந்து என்றைக்குமே விடுபடாத போல இருக்குது. கருணாநிதி காலத்திலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ்திரியா ஸ்டாம்ப்லேருந்து ஆரம்பித்து யுனெஸ்கோ, அதுக்கு முன்னாடியே யுனெஸ்கோ விருதுலேருந்து ஆரம்பித்து ஆஸ்திரியா ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் கென்டக்கி கர்னல், யார் நம்ம ஸ்டாலினுக்கு கென்டக்கி கர்னல்ங்கிற விருதை வேற கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் போட்டு உடைச்சேன். என்னென்னா, கென்டக்கி கர்னல்ங்கிற விருது அமெரிக்காவில் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் போய் ஒரு $100 போட்டிங்கன்னா உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு முன்னால் அந்த விருதை யாருக்கு கொடுத்திருந்தால் என்றால் ஐரோப்பாவை சேர்ந்த ஒருவர் அவருடைய வீட்டு செல்ல நாய்க்கு வாங்கியிருந்தார். அந்த நாய் வெட்கி தலை குனிந்திருக்கும், ஐயோ நமக்கு அப்புறம் அந்த அந்த பட்டத்தை போய் ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்களேன்ட்டு. இதுதான் இவங்களுடைய கூத்து. இந்த மாதிரி வெட்டி விளம்பரங்களில் தண்ட செலவை செய்து கொண்டு ஸ்டாலின் ஊராக சென்று ஜாலி ட்ரிப் அடிப்பதற்காக நம்முடைய பணம் விரயமாகிறது. இங்கே குறைந்தபட்ச ஊக்கத்தொகையை கொடுங்கள், இங்கே முதியோருக்கான அந்த ஊக்கத்தொகையை நிறுத்திட்டீங்க, அதை கொடுங்க இப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ரோட்டிலே நிற்கிறார்கள். ஸ்டாலின் என்கிற நீரோ மன்னர்னு கூட சொல்ல முடியாது, ஸ்டாலின் என்கிற ஜீரோ மன்னர் பிடில் வாசித்து கொண்டிருக்கிறார். பிடில் கூட வாசிக்க தெரியாது. ஸ்டாலின் என்கிற ஜீரோ மன்னர் ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். இப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு முதலமைச்சருக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள் அது மருத்துவ ரீதியாக இருக்கும் பட்சத்தில் அது அவசியம் என்கிற பட்சத்தில் நம்ம அது திருப்பி நம்ம எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அதை கடந்து அது உல்லாச பயணமாக இருக்க போகிறது என்றால் உனக்கு இந்த உல்லாசம் தேவையா அப்படின்றத
கருணாநிதியுடைய வாசகத்திலேயே சொல்ல வேண்டும் என்றால், கும்மி எரிகிறது, குடல் கருகுகிறது, உனக்கு உல்லாச பயணம் தேவையா அப்படின்ற கேள்வியை ஸ்டாலினை பார்த்து தான் மக்கள் கேட்பார்கள். கேட்ட டென்ஷன் ஆகக்கூடாது. அதே போல் விஜய் குறித்த அந்த விமர்சனத்தை குறித்த அந்த கேள்வி, அந்த வீடியோவும் பாருங்கள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து படிக்கிறது, அதையும் எழுதி கொடுத்துருக்காங்க. விஜய் பற்றி அவங்க அப்படி கேட்கணும், அதுக்கு செட்டப்பாக இப்படி பதில். இந்த செட்டப் நாடகத்திலேயே எவ்வளவு நாளைக்கு நடத்துவீங்க? இந்த பொம்மையை எத்தனை நாட்கள் நீங்கள் வைத்துக்கொண்டு படம் காண்பிப்பீர்கள்? இந்த கேள்வியை தமிழக மக்களை பார்த்தே நான் விட்டுறேன். ஒரு நியாயமான கேள்வி வைக்கப்படுகிறது. இந்த கேள்வியே செட்டப் கேள்வி. அந்த செட்டப் கேள்வியும் கூட நியாயமான கேள்வி. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த உரிமை உண்டு. நீ போறியே என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இது வரைக்கும் போனியே என்ன பண்ண அப்படின்ற கேட்கக்கூடிய உரிமை உண்டு. அதற்கு நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன? நான் என்ன செய்தேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீ சொல்ல வேண்டும். அது சொல்ல முடிந்ததா உன்னால்? சரி, நீ சொல்ல வேண்டாம், உனக்கு தான் அது வராது, விட்டுரு. குறைந்தபட்சம் அறிக்கையிலாவது நீ கொண்டு வந்து முன்வைத்திருக்க வேண்டாமா? இதெல்லாம் எங்களை எதிர்க்கட்சி தலைவர் எங்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறார். இந்தந்த நாட்டுக்கு சென்று இதையெல்லாம் நான் மூலதனமாக கொண்டு வந்திருக்கிறேன், முதலீடாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? நீயே இது வரைக்கும் நீ சொன்னது கிடையாது. ஆனால் நீ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து நீ கேள்வி கேட்டாய். என்ன கேள்வி கேட்ட? அந்த உலக வர்த்தக மாநாடு, முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் 2015 எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. நானும் அங்கே வந்து பங்கேற்றிருந்தேன், அங்கே போயிருந்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, வெள்ளை அறிக்கை எதற்கு உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், நானே அறிக்கையை வாசிக்கிறேன் என்று அங்கேயே எழுந்து இதெல்லாம் முதலீடாக வந்திருக்கிறது, இதையெல்லாம் நாங்கள் முதலீடாக கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்திலும் மற்ற மாநிலங்களிலும் நடைபெற்ற அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு போல இது கிடையாது. இந்த முதலீட்டாளர் மாநாடுகள்லாம் முதலில் தமிழ்நாட்டில் தான் முதலில் ஒரு வழிமுறை கொண்டு வரப்பட்டது. அது என்னன்னா, நீங்கள் உண்மையிலேயே முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றால் அதற்கான உத்தரவாதத்தை தேதி வாரியாக நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகின்றவர்கள் மட்டும்தான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியும். அப்படியாக தேதி வாரியாக கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் தான் இன்று வரையில் நீ ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு நீ 2ஆம் ஃபேஸ் 3ஆம் ஃபேஸ் என்று திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதெல்லாம் அப்பொழுது அவர்கள் உத்தரவாதத்துடன் கொண்டு வந்தது. அது மாதிரி ஏதாவது ஒன்றை நீ செய்தாயா? இதே ஆண்டு ஜனவரி மாதம் நீ ஒரு மாநாடு நடத்தினாய், முதலீட்டாளர்கள் மாநாடு என்கிற பேரில். அந்த மாநாட்டில் எவ்வளவு முதலீடு வந்தது என்பது குறித்து இதுவரையில் நீ வாய் திறந்து பேசியிருக்கிறாயா? இதையெல்லாம் உன்னை கேள்வியை கேட்கக்கூடாதா? அப்போ இதுதான் இந்த முதலமைச்சர் உடைய தகுதி. இந்த தகுதி வாய்ந்த முதலமைச்சரைத்தான் நாம் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு தேர்வு செய்திருக்கிறோம் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து 2026 இதே பொம்மை தொடர வேண்டுமா என்பதனை மக்கள் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.